கடந்த சில வாரங்களா வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாயோட மதிப்பு கீழ இறங்கிட்டே இருக்குன்ற நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட்லைன்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இத நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லன்னு நெனச்சுக்கிட்டு, சில பேர் இக்னோர் கூட பண்றாங்க இந்த நியூஸ். அதனால நீங்க இக்னோர் பண்ணாதீங்க இந்த வீடியோவ. ஏன்னா, இதுக்கும் உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு சம்மந்தம் இருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் சுந்தர், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இப்போ இந்த ரூபா மதிப்பு கீழ விழுது. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரீசென்ட்டா ரூ. 90 தாண்டி போச்சு. அதுவும் நமக்கு தெரியும். ஆனா, இதனால இது ஏன் நடந்தது? இதனால வந்து இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு? அப்படின்றத பத்தி நான் இந்த வீடியோல பேசப் போறதில்ல. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சராசரி ஒரு இந்தியருக்கு இதனால என்ன பாதிப்பு? இல்ல இதனால என்ன அட்வான்டேஜ்? அப்படின்றத பத்தி தான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்கப் போறோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வெளிநாட்டு சுற்றுப்பயணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு இன்டெக்ரல் பார்ட் மாரி மாறிட்டு இருக்கு. எல்லாருமே வந்து டிராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அதே மாரி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய குழந்தைய வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும் அப்படின்றதும் வந்து பார்த்தீங்கன்னா, பரவலா வந்து அந்த ஒரு பழக்கமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. அண்ட் நம்மளுடைய நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் வந்து வெளிநாட்ல போய் படிக்கிறது வந்து ரொம்ப பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த மாரி ஒரு ரூபாய் வீழ்ச்சி அடையும்போது, அது உங்களையும் என்னையும் எப்படி இம்பாக்ட் பண்ணுன்றத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்காம போனோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து இம்பாக்ட் ஆவறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அத தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த சார்ட்ல உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ 2020லயும் 2025க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ரூபாய்க்கும் வந்து டாலருக்கும் ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. 2020ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா இந்திய ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 74 டூ அ டாலர் இருந்தது. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 87லேருந்து ரூ. 90 வரைக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்போ 5 வருஷத்துல ரூ. 74, ரூ. 75 இருந்த ரூபா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரூ. 90 கிட்ட வந்திருக்கு. அப்ப என்னுடைய டிராவல் பிளானா இருக்கலாம், இல்ல என்னுடைய குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னு இருக்கிற இந்த ஒரு கனவு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கனவுல ஃபினான்ஷியல் இம்பாக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது எப்படி ஆயிருக்கு அப்படின்றத இந்த நம்பர்ல பார்க்கலாம். 2020ல நீங்க வந்து உங்க குழந்தைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த கோர்ஸ்க்கு $50,000 தேவைப்படுது அப்படின்னா, 5 வருஷத்துல விலைவாசியின் காரணமாக $50,000 வந்து கிட்டத்தட்ட $70,000 மாறியிருக்கும் அப்ராக்ஸிமேட்டா. இது வந்து அந்த காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் இன்கிரீஸ் ஆகுனனால. பிளஸ் ரூ. 74 இருந்த இந்திய ரூபாயோட மதிப்பு இப்ப கிட்டத்தட்ட ரூ. 90 ஆனனால, முன்னாடி அந்த $50,000 கோர்ஸுக்கு என்கிட்ட ரூ. 37,00,000 இருந்தாலே என்னால என் குழந்தைய வந்து படிக்க வச்சிருக்க முடியும். ஆனா இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டனால, ஒண்ணு காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன், இன்னொன்னு வந்து ரூபி டெப்ரிசியேஷன். இதனால என்னுடைய தேவை கிட்டத்தட்ட 64, 65 லட்சம் ரூபாவா மாறியிருக்கு. அப்ப ரூ. 37,00,000க்கு நான் பிளான் பண்ணி அது 64, 65 லட்சம் ரூபாய் ஆயிருந்ததுன்னா, கிட்டத்தட்ட 20லேருந்து 25 லட்சம் ரூபாய் அளவுக்கு டிஃபரன்ஸ் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த மாரி டிஃபரன்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துட்டே இருந்திருக்கு. அடுத்த 5 வருஷம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. 10 வருஷம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த மாரி மாற்றம் ஏற்பட்டதுன்னா, அந்த மாற்றத்துக்கு ஆஸ் அ பேரன்ட்டா நான் தயாரா இல்லன்னா, என்னுடைய குழந்தைய படிக்க வைக்கிறதுல வந்து சிரமங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதே மாரி நான் ஒரு டிராவல் பிளான் பண்றேன் அப்டின்னாலும், அங்கேயும் எனக்கு பாதிப்பு ஏற்படும். இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஃபேமிலியா நீங்க வந்து ஒரு எங்க போணும்னு நெனச்சீங்கன்னாலும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த கண்ட்ரிக்கு வேணா போங்க. நீங்க யுஎஸ்க்கு தான் போணும்னு அவசியம் கிடையாது. நீங்க எந்த நாட்டுக்கு போனீங்கன்னாலும், ஜென்ரலா நம்ம எல்லாருமே டாலரா தான் வந்து கன்வெர்ட் பண்ணி, செலவு பண்ணி, திரும்பி வந்து அத ரூபாவா நம்ம மாத்திப்போம். அப்போ நீங்க ஒரு சின்ன ஒரு ட்ரிப்ப பிளான் பண்றீங்கன்னா கூட, ஒரு 3 வருஷத்துலயோ, 5 வருஷம் கழிச்சு நீங்க பிளான் பண்றீங்கன்னா, இந்த ரூபி டிப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க டிராவல் பிளான்லயும் வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்ப ஏற்படுத்தலாம். இப்ப நீங்க 2020ல ஒரு $2,500 செலவு பண்ணி ஒரு ஊருக்கு போணும்னு நீங்க நெனச்சிருந்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து உங்களுடைய தேவை வந்து ரூ. 1,80,000. அதே அதே இடத்துக்கு இந்த 2025ல இன்ஃபாக்ட் நம்ம 2026க்கு வந்தாச்சு. 2026ல நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிராவல் பிளான வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்போம். கண்டிப்பா வெளிநாட வந்து ஒண்ணு தனியாவோ, இல்ல ஃபேமிலியோட போகணும்னு கூட நான் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அந்த பிளான் பண்ணும்போது, இந்த ஒரு ரூபி டெப்ரிசியேஷன் ஆச்சுன்னா, அது என்ன எப்படி இம்பாக்ட் ஆகணும்னு நான் தயாராகணுன்றதுக்கு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ 2020ல வந்து எனக்கு ஒரு 1,80,000 இல்ல ரூ. 2,00,000 இருந்தா, அந்த டிராவல பண்ணியிருக்க முடியும்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரூ. 3,00,000 தேவைப்படும். அப்போ என்னுடைய டிராவல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 50% ஒரு 5 வருஷத்துல இன்கிரீஸ் ஆயிருக்கு.
இந்த ஒரு இம்பேக்ட்ட நான் புரிஞ்சுக்கிட்டா தான், நான் 2027ல நான் டிராவல் பண்ண போறேன், இல்ல 2028ல டிராவல் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த இம்பேக்ட்டுக்கு நான் முன்னாடியே தயாராக முடியும். முன்னாடியே தயாரானா தான் என்னுடைய அந்த கோலோ, என்னுடைய ஆசையையோ, இல்ல என்னோட கனவையோ நான் போய் அடைய முடியும். ஸோ அதனால எப்பப்பலாம் இந்த ரூபாய் வீழ்ச்சி வருதோ, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லன்னு நெனைக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோவ நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா, நம்மளுக்கு நேரடியாவோ, இல்ல மறைமுகமாவோ கண்டிப்பா உலகத்துல நடக்கிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மள இம்பாக்ட் பண்ண தான் செய்யும். சம்டைம்ஸ் அது வந்து சாதகமாவும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அது வந்து அகெயின்ஸ்டாவும் இருக்கும். இப்ப இந்த ரூபி டெப்ரிசியேஷன பொறுத்தவரைக்கும், நீங்க டிராவல் பண்ணணும்னு நெனைக்கிற ஆளா இருந்தாலும் சரி, இல்ல உங்க குழந்தை வெளிநாட்ல போய் படிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட இருந்தீங்கன்னாலும் சரி, இந்த ரூபி டெப்ரிசியேஷன கண்டிப்பா நம்ம அப்சர்வ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா, அப்பதான் நாம வந்து பெட்டரா பிரிப்பேர்டா இருக்க முடியும். ஏன்னா, இந்த ஒரு பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை வருது அப்டின்னா, அதுக்கு நான் எதிர்கொள்ளணும். பிளஸ் அதுக்கு நான் தயாரும் ஆகணும். அந்த தயாராகறதுக்கு தான் இந்த ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ தட் நீங்க இன்னும் பெட்டரா பிரிப்பேர்டா இருக்க முடியும். ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க போட்ட பிளான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 50% வரைக்கும் உங்க காஸ்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு நீங்க கண்டிப்பா தயாராகணும். ஸோ இந்த மாரி நம்மள சுத்தி நடக்கிற பல விஷயங்கள வந்து அனலைஸ் பண்ணி, உங்களுக்கு கண்டிப்பா அது ஃபினான்ஷியலா யூஸ் ஆகணுன்றதுக்காக தான் இந்த மாரி கன்டென்ட் எல்லாம் நம்ம சேனல்ல தொடர்ந்து போட்டுட்டே வரோம். ஸோ நம்ம சேனல தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோஸ பத்தியோ, இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஃபினான்ஸ் ரிலேட்டடா குவெஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேள்வியா கேளுங்க. ஒரு சரியான பதிலோட அடுத்த வீடியோல கண்டிப்பா உங்கள சந்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.